Hi everyone, welcome back to Global Link Spoken English Training Program. நம்முடைய ஜீரோ டு ஹீரோ ஃபேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நான் கிளாஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச தெரிஞ்சால் தான் நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதாவது நவுன்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, இந்த வேர்பில் ஈட்டன் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இந்த ப்ரனவுன்னா என்ன, இதெல்லாம் இந்த சில விஷயத்தை மட்டும், இந்த பேசிக் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுல இதெல்லாம் வரும். அப்போது உங்களுக்கு புரியும். இது தெரியாமல் டைரெக்டாக நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்குள்ளார போனோம்னா கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த சீரியஸ் யாருக்கானது அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஓகே, சென்டென்ஸ் மேக் பண்ண வர மாட்டேங்குது, படித்தா புரிய மாட்டேங்குது, பேச முடியல. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சீரியஸ். அப்போது இந்த வழியில் நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். நவுன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஏதாவது ஒரு பர்சன் இருக்குது, ஒரு திங்ஸ் இருக்குது, அதுக்கு நேம் வச்சா தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வச்சா தான், ராமு, ராஜேஷ், ஏதாவது ஒரு பேர் வச்சா தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லைனா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே போல் தான் அதுக்காக தான் இந்த நவுன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது பொதுவாக ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சன் நேம். பர்சன்ஸ் நேம் சொல்கிறப்போ ரமேஷ், பிரகாஷ், கீதா, இந்த மாதிரி பர்சன்ஸ் நேமில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ராம், இது ஒரு நவுன், ஒரு பர்சனுடைய பெயர். ஓகே, செகண்ட் ஒன் பிளேஸ். இடங்களுடைய நேம் வரும். ஓகேங்களா, இப்போ சென்னை, ஓகே, ரைட், சென்னை, மதுரை, இதெல்லாம் பிளேஸ், ஹவுஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பிளேஸ் நேமில் வந்துடும். தேர்ட் பார்த்திங்கன்னா திங்ஸ். திங்ஸ் எதில் வரும் அப்படின்னா, சாரி, புக், டேபிள், மார்க்கர் எல்லாமே இந்த திங்ஸோட நேமில் வந்துடும். ஃபோர்த் ஒன் அனிமல்ஸ். ஓகே, டாக், அனிமல்ஸ் நேம். நீங்கள் இந்த நவுன் இந்த மேஜராக இந்த 4 கேட்டகரியில் வரும். மற்றது இந்த ப்ரொஃபஷன், இந்த மாதிரி டீச்சர், போலீஸ், அந்த மாதிரி வரும். ஐடியாஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 4 கேட்டகரியில் நவுன்ஸ் அடங்கிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு நவுன்னா என்னென்னு தெரிஞ்சுது. ஓகே, பெயர் சொல். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்சனையோ ஒரு திங்ஸையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இவ்வளோ தான், இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, இப்போ நவுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது மேஜராக இந்த 4 கேட்டகரிஸில் வரும். ஓகே, இப்போ இந்த மார்க்கர் எடுத்துக்கிட்டோம்னா எதில் வரும் அப்படின்னா திங்ஸில் வரும். ஓகே, இந்த ரூம் எடுத்துக்கிட்டோம்னா எதில் வரும் அப்படின்னா பிளேஸ் நேமில் வரும். ஓகே, மை ஃபாதர் அப்படின்னா பர்சன் நேமில் வரும். சரிங்களா, ஸோ எங்கே போனாலும் இந்த 4 கேட்டகரியில் மேஜராக நமக்கு நவுன் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, இந்த நவுன் தான் சப்ஜெக்டாக மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னு கேட்கலாம். ஒரு சென்டென்ஸில்
ஒரு நவுன் வந்து ஒரு வேலையை செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போது ராம் இது தனியாக இருக்கும்போது ஒரு வேர்டாக இருக்கும்போது இதுக்கு பேர் நவுன் சொல்கிறோம். இதே ஒரு வேலையை செஞ்சிச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னுவோம். killed a dog. ராம் killed a dog. ஓகே, ராம் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு நாயை கொன்னுட்டான். ஓகே, ஸோ அந்த வேலை யார், அந்த கொல்கிற வேலை யார் செஞ்சது? ராம் தான் செஞ்சான். அப்போ ராம்ன்றவன் இந்த சென்டென்ஸில் யார் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? நவுன் தான் சப்ஜெக்டாக மாறுது. சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் எதை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்? எது ஒரு ஆக்ஷன் செய்யுதோ அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது. ஒரு சென்டென்ஸில் எதை பற்றி பேசுகிறோமோ அதுவும் சப்ஜெக்ட் தான். ஓகே, இதே ராம் எடுத்துக்கலாம். ராம் இஸ் யோர் டீச்சர். ராம் வந்து ஒரு டீச்சராக இருக்கார். ஓகே, இப்போ ராம் வந்து மேலே வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சார், அதனால் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ராம் வந்து எந்த வேலையும் செய்யலை, அவரை பற்றி பேசுகிறோம், அதனால் இதுவும் சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? இந்த நவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக மாறுது. சரிங்களா? இப்போது dog is running fast. நாய் வந்து வேகமாக ஓடுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இல்லை டாக் மட்டும் எடுத்துக்கிட்டால் அது நவுன், அது ஒரு வேலையை செய்யுது, ஓடுது. ஓகே, அதனால் இது சப்ஜெக்ட். ஓகே, the pen is nice. பேனா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல த பென்னுங்கிறது என்னது? சப்ஜெக்ட், ஒரு திங்ஸோட நேம். ஓகேங்களா? சப்ஜெக்டாக வருது. இதே ஒரு பென் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா நவுன்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நவுன்றது வேறு, நவுனும் சப்ஜெக்டும் ஒன்று தான். நவுன் தனியாக ஒரு வேர்டாக வந்தால் அதை நவுன் நம்ம சொல்லுவோம். அந்த நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு வேலையை செஞ்சிச்சுன்னா அதுக்கு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த நவுன் வந்து ஒரு சென்டென்ஸில் இருந்து அதை பற்றி பேசினோம்னா அதுவும் சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. ஒரு சென்டென்ஸில் எது ஒரு வேலையை செய்யுதோ அதுவும் சப்ஜெக்ட், எதை பற்றி பேசுகிறோமோ அதுவும் சப்ஜெக்ட். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா எது ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம சயின்ஸில் பார்த்திங்கன்னா திங்ஸ் அதை தான் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட்ன்றது எதெல்லாம் ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதோ அது ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ராம் கில்ட் a dog. ராம் என்ன பண்ணால் ஒரு நாயை கொன்னுட்டான். ஓகே, இதில் யார் வேலையை செய்கிறது? ராம் தான் வேலையை செய்கிறான். ஓகே, இவன் யார்? சப்ஜெக்ட். கில்டுன்றது அந்த நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்வோம், அந்த வேலையை குறிக்கிற வேர்டுக்கு பேர் இங்கிலீஷில் வேர்ப்னு சொல்லுவோம். இது தனியாக நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ இதை பற்றி பேசல. இது வந்து ஓகே, அப்போது ராம் அந்த நாயை கொன்னுட்டான். அந்த கொல்கிற செயலை யார் செஞ்சது? ராம் செஞ்சது. இவன் செஞ்ச ஆக்ஷனை எது ரிசீவ் பண்ணுச்சு? நாய் தான். இவன் அடித்தான், அந்த ஆக்ஷனை எது ரிசீவ் பண்ணுச்சு? அந்த நாய் ரிசீவ் பண்ணுச்சு. அதனால் டாக்ன்றது என்னென்ன? ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்ன்றதும் நவுனில் தான் வரும். ஓகே, 4 கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லையா? பர்சன் நேம், திங்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம். ஸோ இந்த கேட்டகரியில் தான், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே நவுனில் தான் வரும். நவுன் தான். ஓகே, நவுன் வந்து வேலையை செஞ்சிச்சுன்னா அதுக்கு சப்ஜெக்ட். இந்த நவுன் வந்து வேலையை ஆக்ஷனை ரிசீவ் பண்ணால் அதுக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த
சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த மோஸ்ட்லி இந்த 4 கேட்டகரிஸில் வரும். பர்சன் நேம், திங்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம், பிளேஸ் நேம். ஓகே, இந்த 4 கேட்டகரிஸில் வரும். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ராஜா அட்வைஸ்ட் பிரியா. இதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ராஜான்றது என்னது, அட்வைஸ்டுங்கிறது என்னது, பிரியாங்கிறது யார்? அப்போ ராஜாங்கிறவன் யார்? சப்ஜெக்ட். அந்த அட்வைஸ் பண்ணுற வேலை யார் செய்கிறது? ராஜா தான் செய்கிறாப்புல. அந்த அட்வைஸை யார் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா பிரியா தான் ரிசீவ் பண்ணாங்க. இவங்க ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த அட்வைஸ்ன்றது இந்த இடத்துல வேர்ப், வினைச்சொல் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ப் வந்து அது தனி சாப்டரில் பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா சப்ஜெக்ட், நவுன் என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. இப்போது கன்க்ளூஷனுக்கு வரும். நவுனுங்கிறது ஒரு பெயர்ச்சொல். ஒரு திங்ஸையோ ஒரு பர்சனையோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு பேர் வைப்போம். அதுதான் நவுன். ஓகே, அந்த நவுன் சிங்கிளாக ஒரு வேர்டாக இருக்கும்போது அது நவுனாக செயல்படுது. அதே ஒரு சென்டென்ஸ்குள்ளே வரும் பொழுது அது சென்டென்ஸில் ஒரு வேலையை செஞ்சிச்சுன்னா அதுக்கு சப்ஜெக்ட். அந்த நவுனை பற்றி ஏதாவது பேசணும்னா அதுவும் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா அதே நவுன் தான். அந்த நவுன் எப்போல்லாம் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதோ அப்போது அது ஆப்ஜெக்ட். ஓகே, இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் புரியலன்னா தயவுசெய்து இன்னும் கிளியராக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த பேசிக் ரொம்ப சிம்பிள் தான் விஷயம். இதுக்கு மேலே நம்ம பெருசாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுனா என்னென்னு தெரியும், சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியணும், ஆப்ஜெக்ட் என்னென்னு தெரியணும், நவுன் என்னென்னு தெரியணும். இது தெரிஞ்சால் போதும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே போல் இந்த சீரியஸ் இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம வந்து அடுத்த ஒரு சாப்டரில் பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி 1 or 2 கிளாஸஸ்லேயே இந்த பேசிக் முடிச்சிடும். தென் அதன் பிறகு நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் டெக்னிக்குள்ளே போய்டும். ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, பேச வைக்கிறேன், கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.